அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 41ஆம் சங்கீதத்திலிருந்து நம்ம தியானம் பண்ணலாம். வசனத்தை அப்படியாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணணும், சபைக்கு வரும்பொழுது மட்டும் பைபிள் எடுத்து படிக்கிறது இல்லை, எப்பவுமே பைபிள் எடுத்து வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனம் உங்களோடு கூட பேசும், அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஆமென். தாவீதின் சங்கீதம் இதை பார்க்குறோம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையாக இருக்கிற உங்களை, ஐயோ என் சொந்தம் பந்தம் குடும்பம் என்னை சார்ந்தவங்க யாராரோ எதையோ சொன்னாங்க, யாரோ என்னிடத்திலிருந்து விலகி போனாங்க, ஆனால் அப்படி இருந்தாலும் என் கர்த்தர் தான் என் இரட்சகர் தான், அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் மீட்பர், நான் அவரை நம்பியிருக்கிறேன், அவர்தான் என்னுடைய எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று சொல்லி நாமெல்லாம் அவரை விசுவாசித்து நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வசனம் பேசும். ஆமென். யாரெல்லாம் பரியாசமா பேசினாங்களோ அவர்களுக்கு முன்பதாக என் தேவன் உங்களை உயிரோடு வைப்பார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. ஆமென். எத்தனையோ பேர் இல்லை, அதுக்கே நன்றி சொல்லுங்க. வேற ஏதோ இருக்குதோ இல்லையா அதெல்லாம் பார்க்கல. ஜீவனோடு கூட இருக்கிறேன், காரணம் ஜீவாதிபதி இயேசுவை நான் துதிக்கிறேன். நீங்க ஜீவனோடு இருப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்போ அந்த நன்றி அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோம், சிறுமைப்பட்ட சூழ்நிலை. ஒரு பெரிய செல்வந்தரன் தான், வேதத்தில் நம்ம புத்தகத்தில் புதிய ஏற்பாடு நம்ம படிக்கிறோம். அவன் தேவ பயம் இல்லாதவன் எழுதியிருக்குது, அவன் யாருக்கும் மதிக்காதவன் எழுதியிருக்குது. அது மட்டுமல்ல, அவன் ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கிறான். அந்த இடத்துல அவனிடத்துல ஒரு தரித்திரமுள்ள, அதாவது ஒரு ஏழ்மையான ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய நியாயத்திற்காக அவனிடத்துல போய் அணு தினம் என்ன செய்யறாங்க, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அவன் எப்பேற்பட்டாலும் அவன் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான். அப்படி இருந்த ஒரு மனுஷனிடத்துல இவங்க என்ன செய்யறாங்க, தன்னை குறித்த தன் குடும்பத்தை குறித்த ஒரு காரியத்தை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து போய் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, பைபிள் அப்படிதான் அவரை குறித்து சொல்லி இருக்குது, அநீதியான மனுஷன் ஆனா நியாயாதிபதினு சொல்லுது பாருங்க. அப்போ அந்த அம்மா தொடர்ந்து 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 போய் அவரிடத்துல அந்த விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, தொடர்ந்து பேசும் பொழுது, உனக்கு இன்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டு அந்த பிரச்சனையை அவர் மாற்றி வைத்தார். ஒரு ஆமென் சொல்லாமே. அருமையான தேவ ஜனமே, அநீதி உள்ள மனுஷன் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனும் தன் இருதயத்தை மாற்றி தொடர்ந்து இந்த அம்மா வராங்க, தொடர்ந்து அவங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அதை குறித்து தொடர்ந்து கேட்குறாங்க. நானும் போயிட்டு அம்மா நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி நான் தொடர்ந்து அனுப்புறேன். சரி, என்னடா இந்த ஆளாண்டா சும்மா போனா நம்மளை திருப்பி அனுப்பிடுறானேன்னு சொல்லிட்டு அவங்க நின்று போயிடல. அவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் பொழுது அப்ப பாருங்க, அவர் இறங்கி வந்து ஒரு நியாயம் சொல்றாரு. என்னம்மா பிரச்சனை, இந்த பிரச்சனை உன் பிரச்சனை, ரைட், இது முடிஞ்சது போமா. இது எதை குறிக்குது, ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனுக்கே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால், நீதி உள்ள தேவனை நீங்க நோக்கி பார்த்தால், நல்லா கவனிங்க. அப்ப அந்த அம்மா தொடர்ந்து நோக்கி பார்த்ததுனால தான், தொடர்ந்து அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி வீட்டு வாசற்படியில் போய் அமர்ந்ததுனால தான், இங்க போனா எனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட போனதுனால தான் அவனுடைய இருதயத்தை தேவன் மாற்றினார். அவனுடைய இருதயம் கல்லாய் போயிருந்தது. என்ன இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி அவனா செய்திருப்பான், அவங்கள பார்த்து ஒதுங்கி கூட போயிருப்பான். ஆனா தொடர்ந்து அவன் பார்க்க என்ன இந்த அம்மா தொடர்ந்து வந்து நிற்கிறாங்க, அப்படி என்னதான் இவங்க பிரச்சனையா இருக்கும், அதை நம்ம விசாரிப்போமே அப்படின்ற எண்ணம் அந்த மனுஷனுக்கு வந்ததுனால தான் அவனா செய்தான், அந்த பிரச்சனை தலையிட்டு அதை மாற்றினான். அதே போலதான் நீதி உள்ள நியாயாதிபதி நம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ உன்னுடைய ஆபத்திலையும் உன்னுடைய தேவைகளிலும் நீ உருக்கமாய் உண்மையாய் செய்கிற எந்த செயலையும் அவர் மறக்க அவர் மனிதன் அல்ல.
அவர் மறப்பாரா? மறக்க மாட்டாரே. உண்மையா நீ அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே நீ எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இயேசுவே எனக்கு இந்த ரட்சிப்புக்கு வழியை உண்டாக்குங்க, இயேசுவே என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, இயேசுவே இதற்கான வழியை உண்டாக்குங்க, நீங்க உண்மையாய் கேட்டால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. அல்லேலூயா.